ஹலோ கைஸ். ஸோ ரெசல்மேனியா 41 நைட் 1 ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அது நடந்த ஏகப்பட்ட என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துருவோமா. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஜே உசோ vs கன்தர் தான் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலேயே செம்மையாக போகுன்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஸ்டோரி இருந்தால் மொக்கையாக கூட்டு போகிறானுங்க, மேட்சாவது நல்லா கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேட்ச்சு படு மொக்கையாக இருந்துச்சுங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜே உசோவை ரொம்ப டாமினண்ட்டாக காமிச்சிட்டாங்க. அது வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் இப்போ வரைக்கும் நம்ம இந்த ரெசல்மேனியா 41 வரைக்கும் நம்ம பார்த்த குந்தருக்கும் இந்த மேட்ச்சில் இருந்த குந்தருக்கும் ஸோ மெனி டிஃபரன்ஸுங்க. இந்த மேட்ச் பார்த்தவங்க எல்லாருக்குமே திரும்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். குந்தர் எப்பயுமே ஒரு டாமினண்ட்டாக இருப்பார். எப்படி சொல்ல, குந்தர் வந்து ஹீஸ் கன்தர் மேன். நெக்ஸ்ட்டு ப்ராக் லெஸ்னர் கோல்டுபர்க்லாம் என்ன பண்ணாங்களோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து கன்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஒரு சாம்பியன்ஷிப் மெட்டீரியலில் வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு அடுத்த பீஸ்ட் ரேஞ்சுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தா. இந்த மேட்ச்சில் செம்ம சொதப்பலாக பண்ணியிருந்தாரு. அப்புறம் கிட்டத்தட்ட குந்தர் வந்து ஒரு ஃபைட்டிங் சாம்பியனாக வந்து இருந்திருப்பார். த ரிங் ஜெனரல் அப்படின்ற அந்த ஒரு நேமுக்கே வந்து அர்த்தம் இல்லாத மாதிரி தான் இந்த ஒரு மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. ரொம்பவே டம்மி மாதிரி காமிச்சாங்க குந்தர். ஆனால் சப்பப்பா ஜே உசோ தான் கெத்து அப்படின்ற மாதிரி ரொம்ப டம்மியாக காமிச்சிருந்தாங்க. குந்தர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார், இந்த டைட்டில் தூக்கிட்டு நான் வந்து மேட்ச்சுக்கே அவரில் போட அப்படின்ற மாதிரி அவர் போகிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. குந்தர் எப்போவுமே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டார். ஃபைட்டிங் சாம்பியன் அவர் வந்து மோதுனா ஜெயிக்கிறதுக்கு தான் பார்ப்பாரே தவிர்த்து இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி ஜெயிக்கிறதுக்குலாம் அவர் சீட்டிங் பண்ணி ஜெயிப்பார். பட் இந்த மாதிரி மேட்ச்சே விளாடாமல் போகிறேன்டா, டிஸ்குவாலிஃபிகேஷனை ஜெயிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி குந்தர் பண்ணதே இல்லை. ஆனால் அந்த மாதிரி பண்ண மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அதை வச்சு டைட்டில் வச்சு அட்டாக் பண்ணின மாதிரி கொஞ்சம் இது பண்ணியிருந்தாலுமே கூட அந்த சீட் கொஞ்சம் குந்தரே டவுன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கன்தர் வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ரொம்ப மொக்கையாக காமிச்சது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சோட எண்டிங் எந்த மாதிரி இருக்குங்க. ஒரு ஹேட்ரிக் ஆஃப் ஸ்பிளாஷ் வந்து ஃப்ராக் ஸ்பிளாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஜே உசோ கனெக்ட் பண்ணுவார். சரி கனெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு கிக் அவுட் இந்த மாதிரி பண்ணுவாங்க கூட அப்படியே கவர் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி கூட காமிச்சிருந்துருக்கலாம். அப்போயாவது கொஞ்சம் இது பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் குந்தரோட ஸ்லீப்பர் ஹோல்டையே குந்தருக்கே போட்டு குந்தர் வந்து அதுவும் ஜே உசோவாவது குந்தர் ஸ்லீப்பர் கோல் கனெக்ட் பண்ணும்போது ஜே உசோ மயங்கி போய் தான் அந்த ஒத்த மாதிரி நிறைய இடங்களில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் கன்தருக்கு வந்து ஸ்லீப்பர் கோல்டு போட்ட உடனே டேப் அவுட் பண்ணிட்டார். எப்படி ஜே உசோ ஸ்லீப்பர் கோல்டு போட குந்தர் வந்து டேப் அவுட் பண்ணிட்டார். குந்தரை டேப் அவுட் பண்ண வச்சுருக்காங்க. ஐ திங்க் வந்து இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஜே உசோ ஜெயிச்சிட்டாரு. எஸ், ஒரு நல்ல ஒரு வேர்ல்டு ஹெவி டைட்டில் ரன் வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். நல்ல லாங் டைட்டில் ரன்னாக இல்லைனாலும் ஒரு சம்மர் ஸ்லாம் வரைக்கும் போது இவர் எப்படி சாம்பியனாக தான் வச்சுருப்பாங்க. பட் என்னன்னா குந்தர் ஐ திங்க் வந்து என்ன, இப்போ எனக்கு குந்தரை பார்க்கும்போது பாபி லெஸ்லி தான் ஞாபகத்துக்கு வராரு. எப்படி டப்புன்னு ஒரு ஆல்மைட்டியாக வந்து பாபி லெஸ்லி மிகப்பெரிய புஷ்லாம் கொடுத்துட்டு சப்புன்னு டவுன் ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் குந்தருக்கும் நடக்குதோன்ற மாதிரி தோணுது. குந்தர் அவ்வளோ டாமினேட்டிங்காக வந்து இன்டர் கான்டினென்ட் சாம்பியன்ஷிப்லாம் 666 டேஸுக்கு இன்டர் கான்டினென்ட் சாம்பியனெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்து ராண்டி ஆட்டன், மிகப்பெரிய டேமியன் பிரிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ரெஸ்லர்ஸ்லாம் தோக்கடிக்கிற மாதிரி காமிச்சு டைட்டில் ரன்னையும் நல்லா கூட்டு போயிருந்தாங்க. ஸ்டோரி லைன்ஸும் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. குந்தரை ஒரு டாமினேட்டிங் மேனாக தான் காமிச்சிருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ராக் லெஸ்னர் ரேஞ்சுக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா அப்போ பார்த்துக்கங்க குந்தர் எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணாருன்னு. பட் ஆனால் அந்த குந்தர் ஆஃப்டர் திஸ் ரெசல்மேனியா பாபி லெஸ்லிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப கன்தருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்ஐ நைட் vs ஜேக்கப் ஃபாட்டுங்க. இந்த மேட்சுமே சூப்பராக இருந்துச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. எல்ஐ நைட் யூஎஸ் சாம்பியனாக வந்து இப்போ தான் செகண்ட் டைம் யூஎஸ் சாம்பியனாக இந்த ஆஃப்டர் எலிமினேஷன் சேம்பர் அந்த ஸ்மாக் டவுனில் சாம்பியன் ஆனார். இப்போ வந்து எல்ஐ நைட் vs ஜேக்கப் ஃபாட்டுன்ற ஒரு மேட்ச் வந்து நடந்துச்சு. ஸோ எல்ஐ நைட்டோட எப்பவும் போல் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே தூள் கலப்பிட்டார். அவரை பற்றி எந்த குறையும் கிடையாது. ஜேக்கப் ஃபாட்டு எஸ், ஒரு மாதிரி நல்லா பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. ஃபேன்ஸுமே ஸ்ப்ளிட்டாக இருந்தாங்க. ஒரு சில பேர் எல்ஐ நைட்னு சொல்ல, இன்னொரு சில பேர் வந்து ஜேக்கப் ஃபாட்டு அப்படின்னு சொல்ல, ஒரு மாதிரி ஸ்ப்ளிட் ஃபேன்ஸாக இருந்திருந்தாங்க. நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. எல்ஐ நைட் vs ஜேக்கப் ஃபாட்டு ரெண்டு பேருமே ஒரு கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம ரொம்ப நல்லா சண்டை போட்டுருந்தாங்க. அண்ட் எண்டில் ஜேக்கப் ஃபாட்டு வந்து அந்த மேட்ச்சை வின் பண்ணி யூஎஸ் சாம்பியனாக மாறிட்டார். ஸோ மேபி ஜேக்கப் ஃபாட்டு கிட்ட இருந்து ஒரு நல்ல டைட்டில் ரன் வந்து எதிர்பார்க்கலாம். அண்டு நம்ம நியூ டே vs வார் ரைடர்ஸ் இந்த ஒரு போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். இது ஃபார் வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப். இந்த விளையாடி கொண்டு போன அவசரமாக ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ணி தான் இந்த மேட்சை நடத்தினாங்க. அதிலே தெரிஞ்சிருக்கும் நியூ டே தான் வின் பண்ண போகிறாங்கன்னு. எப்பவும் போல நியூ டே வின் பண்ணிட்டாங்க. ஸோ நியூ டே வின் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து டைட்டிலில் தூக்கிட்டு அப்படியே ரன்னிங்கில் போகிறாங்க. ரன்னிங்லேயே வந்து இந்த செலிப்ரேஷனை பண்ணாங்க. நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. பட் நியூ டே அவங்களோட டைட்டில் ரன்னாவது நல்லா இருக்குமான்னு பார்க்கணும். ஏன்னா வார் ரைடர்ஸும் ரொம்ப மொக்கையாக தான் காமிச்சிருந்தாங்க. மொக்கையாக தான் டைட்டில் ரன் தான் கொடுத்துருந்தாங்க வார் ரைடர்ஸ்க்கு. நியூ டே காட்சி கொஞ்சம் உருப்படியான டைட்டில் ரன் கிடைக்குதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேட் கார்கில் vs நயோமி இந்த ஒரு மேட்ச்மே வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. இதில் வந்து நம்ம ஜேட் கார்கில் ரொம்ப க்ளீனாக நயோமியை பீட் பண்ணி வின்னும் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம்
யுஎஸ் அவங்க பேர் என்ன, டிஃபனி ஸ்ட்ராட்டன். டிஃபனி ஸ்ட்ராட்டன் வெர்சஸ் சார்லட் ஃப்ளேர் அவங்களுக்கு நடுவில் ஒரு டைட்டில் மேட்ச் நடந்துருச்சு. ஸோ அதில் வந்து நம்ம டிஃபனி ஸ்ட்ராட்டன் க்ளீனாக வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த 2 மேட்ச், இந்த 2 உமன்ஸ் டிவிஷன் மேட்ச் நடந்த 2 மேட்சுமே நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க, உண்மையிலே பாராட்டினா. அண்ட் ரே ஃபீனிக்ஸ் வெர்சஸ் எல் கிராண்டே அமெரிக்கானோ, இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருச்சுங்க. ஸோ ரே மிஸ்டேரியோ வெர்சஸ் எல் கிராண்டே அமெரிக்கானோ வந்து நடந்திருக்கணும். பட் இந்த மேட்ச் நான் வந்து அவ்வளோ ஃபுல் மேட்ச் நான் வந்து பார்க்கல, ஜஸ்ட் நான் வந்து யூடியூப்பில் செக் பண்ணி இந்த மேட்ச்சை. ஸோ ரே ஃபீனிக்ஸ் எல் கிராண்டே அமெரிக்கானோ, இந்த மேட்ச்சில் வந்து நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானோ வந்து வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. எதனால ரே மிஸ்டேரியோ வரல அப்படின்றது வந்து எனக்கு இன்னும் தெரியல. வந்து கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான அப்டேட்டையும் வந்து கொடுக்குறேங்க. அண்ட் ஃபைனலி ஹெட்டிங் டு த மெயின் ஈவெண்ட், ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சிஎம் பாங்க் வர்சஸ் செத் ஃப்ரீக்கின் ராலின்ஸ்க்கு நடுவில் இந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மெயின் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. மேட்ச் உண்மையிலே தரமாக இருந்துச்சுங்க. ரோமன், சிஎம் பாங்க், செத் ராலின்ஸ் 3 பேரும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 3 பேர்த்தோட அந்த ஸ்பினிசஸ்லாம் போடுறது, அது ஒரு கட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிஎம் பாங்க் ஜிடிஎஸ் கனெக்ட் பண்ணுவார், ரோமன் ரெயின்ஸ் ஸ்பியர் கனெக்ட் பண்ணுவார், அங்கிட்டு செத் ராலின்ஸ் வந்து ஒரு ஸ்டாம்பு கனெக்ட் பண்ணுவார். அட் அ டைமில் இது 3மே அட் அ டைமில் நடந்திருக்கும். இது செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த மேட்சோட எண்டில் நம்ம பால் ஹேமன் வந்து சேரை தூக்குவார். சேரை தூக்கிட்டு ரோமன் ரெயின்ஸ் ஒரு பக்கம், ரோமன் ரெயின்ஸ் இன்னொரு பக்கம் சிஎம் பங்க் யார்கிட்ட கொடுப்பாருன்ற மாதிரி எதாவது பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரோமன் ரெயின்ஸை பார்த்து சாரி ட்ரைபல் சீஃப்னு சொல்லி சிஎம் பங்க் கிட்ட கொடுப்பாரு. சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் அடிக்கிறதுக்காக அந்த தடவையில் சிஎம் பங்க் லோ ப்ளாக் பண்ணி ட்ரைபல் சீஃப் கிட்ட வந்து சேரை கொடுத்துருவாரு. சேரை கொடுத்துட்டு சிஎம் பங்க் அடிச்சு முடிச்சுட்டு செத் ராலின்ஸை பார்த்துட்டு பால் ஹேமன் இவன் தான் நம்ம கூறி இவன் அடிங்க ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லும்போது ரோமன் ரெயின்ஸ் கெத்த அடிக்கலான்னு போகும்போது ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு லோ ப்ளாக் கனெக்ட் பண்ணி செத் ராலின்ஸ் கிட்ட அந்த சேரை கொடுத்து 2 பேர்த்தையும் அடிச்சு ரோமன் ரெயின்ஸை பின்ஃபால் பண்ணி நம்ம செத் ராலின்ஸ் ரொம்ப க்ளீனாக வின் பண்ணிட்டார் இந்த ஒரு போட்டியில். அண்ட் செத் ராலின்ஸ் கூட தான் பால் ஹேமன் போயிருக்காரு. நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதிலே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், செத் ராலின்ஸ் கூட தான் பால் ஹேமன் போக போகிறாரு, அதுக்கான ஹிண்ட்டை தான் இந்த ஸ்மாக்டவுனில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே செத் ராலின்ஸ் கூட தான் பால் ஹேமன் போயிருக்காரு. இதோ நெக்ஸ்ட் பால் ஹேமன் கையா நம்ம செத் ராலின்ஸ் இருக்க போகிறாரு. ஸோ பால் ஹேமன் அண்ட் செத் ராலின்ஸ் இதுக்கப்புறம் அவங்க செய்ய போகிற சம்பவம்லாம் என்னன்றதை பொறுத்து வந்து பார்க்கணுங்க. மேட்ச் உண்மையிலே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் மேட்ச்னு கூட சொல்லலாம். செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. அண்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பங்க் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸோட பிஜிஎம்மி கடைசியில் போட்டு விட்டாங்க, சிஎம் பங்க் கூட பிஜிஎம்மி போட்டு விட்டாங்க மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா. மேட்ச் பார்த்தவன் எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல மேட்ச் தாங்க. ஸோ ஓவராலாக இந்த ரெஸ்ல்மனியா 41 சாட்டர்டே தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ நமக்கு நைட் 1 சொல்லிக்குவோம். ஸோ இந்த டே 1 என்னோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் நான் வந்து 4.5 கொடுப்பேங்க. செம்மையாகவே கொண்டு போயிருந்தாங்க, உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு ரெஸ்ல்மனியா. ஏன்னா நல்லாவே கொண்டு வந்தாங்க. ஜேக்கப் பார்ட் ஓடுது. பட் எனக்கு ஒன்றா குந்தர் மட்டும் கொஞ்சம் டவுனாக கட்டிட்டாங்க. அது ஒன்று தான் எனக்கு நெகட்டிவாக பட்டுச்சு. ஸோ எதிர்பார்த்த மாதிரி பால் ஹேமன் செத் ராலின்ஸை சூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது செம்மையாக போகுன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் நைட் 2 வேறு இருக்குது. ஜான் சீனாவா கோடி ரோட்ஸான்ற கேள்வி எல்லார் மனதிலுமே இருக்கும். ஸோ எப்படியாவது சீனா ஜெயிச்சிருவார் நம்பிக்கை இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போங்க.